ஆனான் ஆளுடையான் என்றே கொண்டுகந்து வந்து தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான் மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் கானார் ஏனமுமாய் கற்கியாம் இன்னம் கார்வண்ணனே என்று பாடுகிறார். அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் அப்பாற்பட்டு எல்லாவற்றிலும் வேறுபட்டவனாய் நிற்கும் அந்த எம்பெருமான் ஞானத்தை அளிப்பதற்காக மீன் என்ற உயிரினத்திலே தானும் ஒன்றாக வந்து நின்றான். அதற்கு பின் ஆமை என்ற உயிரினத்தில் தானும் ஒன்று என்று கூறிக்கொண்டு அனைத்தையும் தாங்குவதற்காக கூர்மமாய் அவதாரம் செய்தான். பின்னர் அடியவனான பிரகல்லாதனின் விரோதியை சடக்கென போக்குவதற்காக மனிதன் மற்றும் சிங்கம் என்ற இரண்டு உயிரினங்களையும் சேர்த்து நரசிம்மம் என்ற வடிவை தரித்து கொண்டு வந்து நின்றான். பிறர்க்கு கொடுத்து கொடுத்தே வளர்ந்த திருக்கரங்களை கொண்டுள்ள அவன் வாமனனாக யாசித்து தானே வந்து நின்றான். எவ்விதம் தண்டகாரண்யம் முழுவதும் நடந்து தன்னுடைய நீல நிறம் நிரம்பும்படி ராமனாக வந்தானோ அதே போல காடு முழுவதும் தனது அழகும் ஒளியும் நிரம்பி நிற்கும்படி வனவராகமாய் ஓர் அவதாரம் செய்தான். மீனாக, ஆமையாக, நரசிங்கமாக, வாமனனாக, சம்சாரக் கடலிலிருந்து என்னை மீட்டெடுக்க வராகமாக என்று இப்படி அவன் பல அவதாரங்களை எடுத்து வருவதை பார்த்தால் அவன் கண்ணில் படாமல், அதாவது அவன் கடாட்சம் இல்லாமல் நான் எத்தனை பிறவிகள் தப்பி வந்துள்ளேனோ அத்தனை பிறவிகளிலும் என்னை தொடர்ந்து அவனும் வந்தது போலல்லவோ உள்ளது. கர்மம் காரணமாக நான் பிறந்துள்ளேன். ஆனால் என் பிறவிகள் அனைத்திலும் தன்னுடைய கிருபை மட்டுமே காரணமாக அவனும் வந்து பிறந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய கருணை என்ற மழை பெய்ய தொடங்கி இன்னும் முடிந்த பாடில்லையே. இந்த சம்சாரத்திலே இவருக்கு இன்னும் என்ன தீமை வருமோ என்று சிந்தித்து இனி வரக்கூடிய விரோதிகளை நீக்குவதற்காக கல்கியாக அவதரிக்கப் போகிறவனாயும் அல்லவோ அவன் இருக்கிறான். நீர் கொண்ட கருத்த மேகத்தைப் போல காளமேக வண்ண திருமேனி நிறம் கொண்ட அந்த எம்பெருமான் இப்படி நெடுநாளாக முயற்சி பண்ணி பல பல பிறவிகளிலும் தொடர்ந்து வந்து என்னை அடிமை கொள்பவன் ஆனான் என்று நன்றி தெரிவிக்கும் விதத்திலே என்னை அறியாமல் ஒரே ஒரு வார்த்தை கூறிவிட்டேன். உடனே இந்த சொற்களை மட்டுமே என்னுடைய கைமுதலாக கொண்டு வேறு எந்த நற்செயலோ முயற்சியோ நான் செய்யவில்லை என்பதையும் மறந்து பணம் பதவி என்று இன்னும் எந்தெந்த வஸ்துகளின் பின்போ செல்கிற இந்த உலகத்திலே என் பின்பு வருவதற்கு கூட ஒரு ஆள் கிடைத்து விட்டாரே, அப்பாடா நானும் ஒரு ஆள் உடையவன் ஆகிவிட்டேன் என்று மிகவும் மகிழ்ந்து அவன் தானாகவே என்னிடம் வந்து நான் பிரார்த்தனை செய்யாமல் இருந்த போதிலும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அவன் தானாகவே வந்து இந்த ஆழ்வாரை பற்றுவது தனக்குத்தான் பாக்கியம் என்று அவன் எண்ணிக்கொண்டு எல்லையற்ற இனிமையை அளிப்பதான கிருபையை என் மீது செய்து என் உள்ளும் புறமும் கலந்து எனக்கு சகலவித போகிய வஸ்துக்களும் அவனே ஆனான். இப்படி அடியார்களை பற்றுவதற்காக திரும்ப திரும்ப அனைத்து அவதாரங்களையும் செய்தபடி உள்ளதுதான் அவனுடைய சுபாவம் போலும் என்று அருளிச் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.